அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. நீ கடன் வாங்க போற விஷயத்த நான் ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ராதாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப உங்க பிசினஸ்க்காக கெடுத்துடாத. கூட பிறந்த அண்ணா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப். அந்த விரோதிங்க வீட்டுக்கு இனிமே நீ போக கூடாது, அவ்வளவுதான். நீ தான் இப்ப சுலபமா அவங்க பண்ண எல்லா உதவியும் மறந்துட்டு இப்ப நான் கூசாம விரோதின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா நமக்கு சோறு போட்டு குடும்பம். இப்படி நன்றி கெடுத்தனமா பேசுறியே. என்னடி சொன்ன? என்னடா இது? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சரிக்கு சரியா சண்டை போட்டுட்டு நிக்கிற. போட வெளியில. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா உங்களுக்கு? டேய், எனக்கு உடம்பு சரியில்லை, போய் மருந்து வாங்கிட்டு வா. இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. போடாண்ணா. அவ பண்ண காரியம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு? டேய், சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தாதடா. நிக்காத, போடா. போடாண்ணா. அடியே, இனிமே நீ அந்த வீட்டு பக்கம் போன அவன் உன்னை என்ன பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். வெட்டி கூறு போட்டாலும் சரி. என்னம்மா சந்தோஷமா? அண்ணனும் தங்கச்சி அடிச்சுக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமா? போடி, போய் வேலை இருந்தா பாரு. போடினா வந்துட்டான். எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். உங்க வேலையை போய் பாருங்க. அண்ணே, என்னால முடிஞ்சதுண்ணே. நிறைஞ்ச மனசோட வாங்கிக்கங்கண்ணே. மீதி தொகையை தோது போல கொடு. மணி, என் ராசிக்கும் இந்த சோறாப்பேட்டிக்கும் தான் ஒத்து வேலையை தவிர உனக்கு இந்த தொழில் நல்லா அமையும்னு என் மனசு சொல்லுது. நல்லபடியா தொழில் நடத்தி முன்னுக்கு வர. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. யோ, இங்க வாங்கயா. எங்கய்யா முதலாளியை காண? வருவாருன்னு நினைச்சேன். வந்திருந்தானா நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு இருந்திருப்பேன். உலகம் அங்கேயே உங்கள் நாயா கடை வாங்கணும், அந்த அளவுக்குலாம் ஆண்டிய. யோ, உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி தர போறேன், நீ பொறுக்கிட்டு போக போற. நீ என்ன கேவலமா பேசுன? அந்த வார்த்தையெல்லாம் பொறுக்கிட்டு போறியா? அது சரி போசே, இதெல்லாம் ஊர் நாட்டில் நடக்கிறது தானே. நீ என்ன கை நீட்டி அடிக்கலையா? அதுக்கு என்ன பண்றது? பேசுங்க ஐயா, பேசுங்க. உங்களுக்கெல்லாம் பேச்சை தவிர வேற என்ன தெரியும்? உங்களுக்கெல்லாம் ஆள் தராதரம் தெரியாதியா? உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம். இந்த இருக்கு பணம், பொறுக்கிட்டு போ. போசே, பணத்தை அலட்சியம் பண்ணாத, அப்புறம் பணம் ஒன்னும் அலட்சியப்படுத்திடும், தெரிஞ்சுக்க. யோ, நான் பணத்தை அலட்சியம் பண்ணலையா, ஒன்னதான் அலட்சியம் பண்ணேன். அது கூட புரியலையா? என்னையும் அலட்சியம் பண்ணாதப்பா. நாளைக்கு மறுபடியும் பணம் தேவைப்பட்டு ஒருவேளை என்கிட்டே வர வேண்டிய நிலைமை வந்துட போகுது. ஓங்கிட்டயா திரும்பவுமா? யோ, உங்ககிட்ட கடை வாங்குறதுக்கு 4 மூலம் கயத்துல நாண்டுக்கிட்டு செத்து போயிருவையா. பெருசா அறிவுரை பேச வேண்டாம். எழுதி கொடுத்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு.